காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு தேவனின் எதிர்பார்ப்பு. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் மத்தேயு 21:42. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இன்றைய முதலாவது தியான பகுதியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 43 வரையிலும் சேர்ந்து படிப்போம். வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புற தேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொண்டார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியில் அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனின் எதிர்பார்ப்பு. அமெரிக்க அதிபராக பராக் ஒபாமா பதவியேற்றதும் மாற்றம் என்பதே தமது பணியின் தாரக மந்திரம் என்று அறிவித்தார். அமெரிக்க மக்கள் மட்டுமல்லாது உலகமே ஒபாமாவின் பணியேற்பை உற்று நோக்கியது. இவர் அமெரிக்காவின் இழந்த பொருளாதாரத்தையும் உலகளாவிய செல்வாக்கையும் நிலைநிறுத்துவார் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அனைவருடைய எதிர்பார்ப்பையும் ஒபாமாவால் நிறைவேற்ற முடியாமல் ஏமாற்றத்தையே சந்தித்தார். இதே போன்றுதான் யூதர்களின் மனமாற்றத்தையும் நற்கனி தருகின்ற வாழ்வையும் அவர்களிடம் தேவன் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்கள் தேவனின் எதிர்பார்ப்புக்கு முரண்பட்டவர்களாகவே வாழ்ந்து வந்தனர். இறைவனுடைய அன்புக்கும் அருளுக்கும் பதில் உருக்காமல் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து வந்தனர். யூத சமய தலைவர்களும் நற்கனி தராத மனிதர்களாகவே வாழ்ந்தனர். தேவன் தமது அன்பை வெளிப்படுத்த தீர்க்க தரிசிகளையும் தன் சொந்த மகனான இயேசுவையும் அனுப்பினாலும் இறைவனின் அன்பை புரிந்து கொள்ளாமல் அவர்களை கொன்றனர். இறைவன் எதிர்பார்த்த பலனையும் தம் வாழ்வில் அவர்கள் தரவில்லை. எனவே அவர்கள் தேவனின் நீதி தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து அந்த கொடிய குத்தகைக்காரர் ஓமை வழியாக எச்சரிக்கின்றார். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் நற்பண்புகளை வெளிப்படுத்தி வாழ இன்று காலை வேளையிலே அழைக்கப்படுகிறோம். கனி தர வேண்டும் என்பதே தேவன் நமக்கு தருகின்ற கட்டளை. யோவான் 15:8 சொல்லியிருக்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்று கற்றுக்கொள்கிறோம். இதை சொன்னவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை உணர்ந்து இறைவன் நமக்கு காட்டும் அன்புக்கு பதிர் செயலாக நற்கனி தந்து தருவோம், நலமாக வாழ்வோம். கனி தரும் வாழ்வே தேவன் எதிர்பார்க்கும் மாற்றம் நிறைந்த வாழ்வு என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வாழ்வோம். தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது கனி தரும் வாழ்வு.
அதே போல ரோமர் 3:24 சொல்லியிருக்கிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் தேவனுக்கு ஏற்புடையவர்களாக எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். ரோமர் 3 வசனங்கள் 21 முதல் 30 வரையிலும் படிக்க கேளுங்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளில் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புற ஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புற ஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. பேரரசன் நெப்போலியனுடைய படையில் பெரும் தவறிழைத்த ஒரு போர் வீரனுக்கு தூக்கு தண்டனை தருவதென முடிவு செய்யப்பட்டது. அப்பொழுது அந்த போர் வீரனின் தாய் பேரரசராகிய அந்த நெப்போலியனை சந்தித்து தன் மகனுக்கு இரக்கம் வேண்டினாள். அதற்கு நெப்போலியன் நீதியின் அடிப்படையில் பார்க்கும்போது அவன் சாவுக்குரியவன் என்று பதிலளித்தார். அதற்கு அந்த தாய் பணிவுடன், நான் வேண்டி நிற்பது நீதி அல்ல, இரக்கம் என்றாள். நெப்போலியன் மறுமொழியாக, இரக்கத்தை பெறுவதற்கு அவன் தகுதியானவன் அல்ல என்றார். தாயும் விடாப்பிடியாக, தகுதியை பார்த்து தரப்பட்டால் அது இரக்கம் அல்ல என்றாள். இறுதியாக நெப்போலியன் வேறு வழியின்றி அந்த தாயின் மகனுக்கு இரக்கம் காண்பித்து அவனை விடுதலை செய்தார். அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ளவர், கோபம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் அன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர். மனிதர்களாகிய நாம் நீதியின்படி தண்டனைக்கு உரியவர்களாயினும் தேவன் தம்முடைய அளவற்ற இரக்கத்தால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நமக்கு அந்த மீட்பின் வாழ்வை அளித்திருக்கிறார், விடுதலை அளித்திருக்கிறார், ரட்சிப்பை வழங்கியிருக்கிறார். நமது குற்றங்கள் மணல் குன்று போன்று பெரியவைகளாக இருந்தாலும் இறைவனின் இரக்கம் பெரிய மலை போல் உள்ளது. அருமையானவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட 2ஆம் வேத பகுதியிலே ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாயுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இதன் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் நியாய பிரமாணத்தை பின்பற்றி அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி மாறுதட்டி நிற்காமல் எல்லாரும் பாவம் செய்தவர்களாகவே தேவ மகிமை அற்றவர்களாகவே இருந்தோம். ஆனால் இலவசமாக அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டிருக்கிறார். அருமையானவர்களே, பாவத்து நிமித்தம் தூரமாயிருந்த நம்மை தேவன் தமது மீட்பு செயல் வழியாக அவருக்கு ஏற்புடையவர் ஆக்கியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்டான அந்த மீட்பு செயல் தொடர்ந்து மனித வாழ்வில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்களாக நாம் நம் செயல்களால் தேவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வோம். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் நல்ல தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் வருகிறோம். நீர் நல்லவர். நீர் எங்களிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நாங்கள் நல்ல கனிகளை தந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை நீரை எங்களிலே எதிர்பார்க்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லை ஆயிற்று. ஆண்டவரே,
எங்களுக்கு தகுதியிலே என்று சொல்லி நாங்கள் நினைக்கும் போது நீர் அதை எங்களை தகுதிப்படுத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நற்கரி தரும் நல்ல மரமாக வைக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பி வந்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டதில்லை, யாரும் தோற்று போறதில்லை. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உமக்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் இருக்கத்தக்கதாக இலவசமாய் உம்முடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பை கொண்டு நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற தைரியத்தோடு உம்மிடம் வருகிறோம். நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம். ஆனால் நீர் எங்களை உம்முடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை நாங்கள் உணர்ந்து இயேசு கிறிஸ்துவால் நாங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்றை உணர்ந்து எங்களுடைய நற்செயல்களால் உமக்கு பிரியமுள்ளவர்களாக நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுபவர்களாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பை உரிமையாக்கி கொள்வதே உமக்கு ஏற்புடையராக வழி என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியே வாழ உதவி செய்யும். என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே வழிநடத்தும். கனிதரும் பிள்ளைகளாக உமக்கு உகந்த காணிக்கையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.